இப்போ இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறது வந்து கேட்குறதுக்கு மாடர்னாக இருந்தாலும் வந்து மேரேஜ் லைஃப்பை தாண்டி மேரேஜ் பண்ணாமையே வந்து இப்போ இந்த லைஃப்பை தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா லிவிங் ரிலேஷன்ஷிப், இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஏன்னா அங்கெல்லாம் வந்து மேற்கத்திய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஏதாவது ஒன்று சின்னதாக பண்ணினாங்கன்னா நீங்கள் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணி சாக்ரிஃபைசிங் நோக்கி அந்த குழந்தையோட மனநிலைமை மாறிட்டே இருக்கும். அதுவும் ஒரு டிப்ரெஷன். ஆமாம், இந்த மாதிரி போச்சுன்னா அவங்களுடைய லைஃப் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிரியேஷனு ஃபேமிலி அப்படிங்கிறதுக்கு வேல்யூவே இல்லாமல் போய் அதுதான் நம்ம டாலரன்ஸ்லேயே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஐபி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய லைஃப் அப்படிங்கிறது இந்த கல்ச்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பாக இருக்கா இல்லை ஒரு அட்வான்டேஜாக இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக லைஃப் கோச் மற்றும் அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் அண்ட் ரைட்டர் ஜீவிதா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஐபிஎன் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நிறைய இடத்துல ஒரு லைஃப் கோச்சாக நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் வந்து நிறைய பேருடைய லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறது வந்து கேட்குறதுக்கு மாடர்னாக இருந்தாலும் வந்து திருமண பந்தம், அதாவது மேரேஜ் லைஃப்பை தாண்டி மேரேஜ் பண்ணாமையே வந்து இப்போ இந்த லைஃப்பை தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. இதனுடைய அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதோடைய அடிப்படை காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ திருமணம் அப்படிங்கிறது ஒரு கட்டமைப்பு அப்படின்னு வரப்போ அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி படி, ஒரு பிளான் படி ஒரு 2 குடும்பங்கள் இணையுது அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது அதிகமாக. 2 மனப்பொருத்தம் எப்படி இருக்குது, மனம் எப்படி இணையுது அப்படிங்கிறத யாரும் பெருசாக பார்க்குறது இல்லை. இது வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக பார்க்கப்படுது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா லிவிங் ரிலேஷன்ஷிப், இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எது அவங்கள வந்து லிவிங் டுகெதரில் ஃபஸ்ட்டு இருக்க வைக்குது அப்படிங்கிறப்போ எமோஷ்னலாக அவங்க எப்படி கனெக்ட் ஆனாங்க, அவங்களே அவங்களுக்கு வச்சுக்க ஒரு டெஸ்ட்டு தான் அது. இது நிஜமாலுமே எமோஷ்னல் பாண்டிங் தானா இல்லை இது ஒரு இன்ஃபேச்சுவேஷனா, நம்மளால் எவ்வளோ தூரம் சர்வைவ் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 வருஷம் ஆகும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க தான் இவங்களோட ஒரு கேரக்டரைசேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி போகிறதுக்கும் 7 வருஷம் ஆகும். மனமொத்து வாழ்கிறதுக்கு 15 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே தானா அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு 21 வருஷம் ஆகும். இதுதான் வந்து அதனால தான் என்ன ஆனாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா. இதில் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கங்கிறதுல டாக்ஸிக்கும் நிறையா இருக்குது. நம்மளுடைய பொறுமை சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது. நான் சொசைட்டிக்காக வாழ்கிறேன், குடும்பத்துக்காக வாழ்கிறேன், பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன்னு சொல்லி தன்னையே ஏமாற்றிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பு. என்னோட கணவன் தானே, எப்படி வேணாலும் நான் இருந்துக்கிறேன், என்னோட மனைவி தானே, நான் என்ன பண்ணாலும் அவள் டாலரேட் பண்ணிக்குவா, இந்த அலட்சியம், அண்டர் வேல்யூ பண்ணுறது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, இது லிவிங் டுகெதரில் இருக்காது. இந்த லிவிங் டுகெதர் அப்படின்னாலே இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ வேணாலும் போயிடுமோங்கிற பயத்திலே பொசசிவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்குன்னா எங்கே போயிட போகிறோம் அந்த இம்ப்ரெஸ் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. லிவிங் ரிலேஷன்ஷிப்லேயும் எப்படி இருக்குன்னா அக்செப்டன்ஸ், ஒருத்தர் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் நோ எக்ஸ்பெக்டேஷன். திருமண பந்தம் வரப்போ எக்ஸ்பெக்டேஷன், ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷனும் டெய்லியும் நிறைவேற்றிட்டே இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்த ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் என்னடா லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா இது வந்து 2 மனம் ரொம்ப மெச்சூர்டாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்குது. இப்போ ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வரப்போ அவங்கள்ட்டையும் பொசசிவ்னஸ்லாம் இருக்கும். அவங்களும் சில நார்ம்ஸ் படி தான் இருப்பாங்க. சப்போஸ் உனக்கு மைண்டு டீவியேட் ஆகுது, போயிடு, எனக்கு அந்த நான் ஹர்ட் ஆக மாட்டேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அவங்களும் பொசசிவாலாம் இருப்பாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வரப்போ தான் அவங்களுக்கே அந்த ஃபியர் வரும். எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வந்துச்சுனாலே அந்த கமிட்மெண்ட்ஸ்குள்ளே போகிறது. இப்போ நான் யூஎஸ் போயிருந்தப்ப அங்கே வந்து 10 வயசு பையனால் வந்து அவங்க அப்பாட்ட வந்து கேன் ஐ ஹாவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்க முடியுது. அதுக்கு அவங்க அப்பா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறாரு, இப்போ கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்போ உனக்கு அது புரியாது, நீ ஆனால் பழகு. அந்த ஸ்கூல்ஸ்லேயே எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா இதை ரொம்ப ஆரோக்கியமாக பண்ணுறாங்க. சோஷியலிசம் எப்படி பழகுறாங்க, இது வந்து ஒவ்வொரு நாட்டுடைய கல்ச்சரை பொறுத்து. நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம், இந்தியன் கல்ச்சர் படி தானே நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் அதுதான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு கட்டுப்பாடுன்னு வரப்போ இது ஒரு கட்டுப்பாடு. நான் என்ன சொல்கிறேன்னா
இது ரொம்ப மேற்கத்திய கலாச்சாரப்படி ரொம்ப லாவிஷாக நீங்கள் நைட் எங்கே வேணாலும் விடுங்க, எது வேணாலும் நீங்கள் கேட்க தேவையில்லை. ஏன்னா அங்கேலாம் வந்து மேற்கத்திய நாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஏதாவது ஒன்று சின்னதாக பண்ணுனாங்கன்னா நீங்கள் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறாங்க, கொஞ்சம் மன உளைச்சலுக்கு அந்த குழந்தைங்களை உருவாக்குறீங்க அப்படின்னாலே அவங்க வந்து பேரண்ட்ஸ் கஸ்டடியில் போகக்கூடிய பேரண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. குழந்தைங்களே கஸ்டடியிலலாம் எடுத்துகிட்டு போய் தனியாலாம் பிரிச்செல்லாம் வச்சுருவாங்க. மனநிலைமை ரொம்ப முக்கியம். குழந்தைகளுடைய மனநிலைமை பெரியவங்களால பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட இதுக்கு நம்ம அடித்து திட்டி ஒரு கண்ட்ரோலில் நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிறப்போ எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கப்போ இங்கே அன்புங்கிறது ரொம்ப முக்கியமாக படுது. இங்கே கௌரவத்தை தான் ரொம்ப ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக பார்க்குறாங்க. குழந்தைகள் மேலே அந்த ஒபீடியன்ஸ் நம்ம கொண்டு வரலாம். யார்கிட்ட எப்படி பழகுறது. இப்போ சோஷியலிசம் கூட அங்கேயும் சோஷியலிசம் உண்டு. அந்த சோஷியலிசம் எப்படி இருக்கும்னா அங்கே புல்லிங் ரொம்ப அதிகம். எப்படி வேணாலும் புல்லிங் பண்ணுவாங்க, எப்படி வேணாலும் ரேசிசம் இருக்கும். ஆனால் உடனே அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. இதை வந்து ஓப்பன் அப் பண்ணி பேசுறதுக்கு ஒரு சில இடங்கள் இருக்குது. ஆனால் அங்கேயே நிறைய மன அழுத்தங்கள் இருக்க பேரண்ட்ஸும் இருக்காங்க. இதை எப்படி கோப்பப் பண்ணுறது, இதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ அங்கே அது ஒரு சின்ன குறையாக பார்க்கப்பட்டாலும் இங்கே வந்து நம்மளுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸு, நம்மளை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸு, இவங்களுக்கெல்லாம் எப்படி பழகணும் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்தை அந்த பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு 10 வயசு வரைக்கும் ஒரு பெண் பிள்ளையை வந்து நம்ம நல்லா ஜாலியாக விளையாட விட்டுருவோம். ஒரு 11 வயசு 12 வயசுன்னு போகிறப்போ எந்த கேரக்டரோட ரொம்ப ஃப்ரீயாக விளையாண்டுருக்காங்களோ கரெக்டாக அவங்கள்ட்ட போய் ஒரு கண்ட்ரோல் பண்ண வைக்கிறப்ப தான், இது ஏன்னு ஒரு கேள்வி கேட்க வரப்போ தான் அந்த இடத்துல ஒரு தயக்கங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். அதையே வந்து நீங்கள் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸாக சொல்லி கொடுக்கலாம். ஓகே, இவ்வளோ நாள் நீ இப்படிலாம் விளையாண்ட, இன்னி வந்து நீ விளையாடு, ஆனால் இன்னும் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடு. ஓடி பிடிச்சி அந்த மாதிரி ஓர கேம்ஸ் இல்லாமல் மைண்டு கேம்ஸாக விளையாடு. ஓகே அப்படின்னு அந்த கேம் பேட்டர்னை நீங்கள் மாற்றி டைமிங்கை மாற்றி உங்களுடைய கண்காணிப்புக்குள்ளே கொண்டு வந்து, ஏன்னா அவங்க எல்லாமே உங்கள்கிட்ட ஓப்பன் அப் பண்ணி பேசிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்கன்னே அவங்களுக்கு முதல் புரியக்கூடாது. ஏன்னா முதல் பெற்றவங்க தான் நம்மளை மதிக்கணும், நம்மளை நம்பணும்னு எல்லா குழந்தைங்களும் எதிர்பார்க்கும். இதே குழந்தை வந்து இப்போ வந்து எல்லாத்து கையிலையும் ஒரு கெஜெட் இருக்குது. எல்லாருமே சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பேரண்ட்ஸுக்கு பார்க்குறப்ப எப்படி இருக்கணும், நீ என்ன ஃபோனையே பார்த்துட்டு இருக்க, நீ யார்கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்க, அது வரைக்கும் நார்மலாக தான் சேட் பண்ணிட்டு இருந்துருப்பாங்க. ஏதோ ஒரு கேம்ஸ் பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கலாம். எல்லை மீறுறாங்களான்னு மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கு ஃப்ரெண்ட்லியாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம். இதெல்லாம் ஏன் இப்போ இவங்ககிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க, கண்டிப்பாக ஏன்ப்பா இப்படி பேசுகிற, இது இப்படி இல்லை, திருப்பி ஒரு ஹெல்த்தியாக நீங்கள் அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே போகணும். அந்த கான்வர்சேஷனில் ஃப்ரெண்ட், அதாவது எல்லா பேரண்ட்ஸாலையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது. நீங்கள் ஃப்ரெண்டாக இருங்கன்னு சொல்ல, நீங்கள் அம்மாவாகவும் அப்பாவாகவுமே இருங்க. அட் த சேம் டைம் ஒரு ஹியூமனாக இருங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த மனுஷத்தன்மையை நம்ம இழந்து என்ன பண்ணுறோன்னா அந்த கண்ட்ரோல் அந்த குழந்தைங்களை எடுத்துகிட்டு வரப்போ தான் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அம்மாட்ட எப்படி சொல்கிறது, அப்பாட்ட எப்படி சொல்கிறது, இப்படியே வளரும். கண்டிப்பாக தன்னுடைய ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணி சாக்ரிஃபைசிங் நோக்கி அந்த குழந்தையோட மனநிலைமை மாறிட்டே இருக்கும். அதுவே ஒரு டிப்ரெஷன் தாட். ஆமாம், இதே இது ஒரு சோஷியலிசமில் இருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த புல்லிங் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டீசிங், இதெல்லாம் எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வந்தாங்க, எப்படி டேக்கிள் பண்ணி வந்தாங்க, அந்த பிஹேவியரிசம் எப்படி இருந்துச்சுன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணி அந்த ஃபேமிலிக்குள்ளே போகிறப்போ அதே மாதிரி கேரக்டர்ஸ் ரிலேட்டபுளாக பார்க்குறப்போ மைண்ட் வேலை பார்க்கும். அங்கே இப்படி ஒரு கேரக்டர் நம்ம பார்த்தோம், எப்படி நம்ம கடந்து வந்தோம், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். நீங்கள் நான் பொத்தி வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு போய் நீங்கள் வந்து ஒரு வார் ஜோனில் தான் போய் விடுறீங்க. யாருனே தெரியாத ஒரு வார் ஜோனில் போய், யாருனே தெரியாத ஒரு வீட்டில் போய் நீங்கள் வாழ வைக்கிறப்போ எல்லாத்தோடைய பாயிண்ட்டுமே எப்படி இருக்கும், பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா குறைகளை மட்டுமே அந்த கண் தேடும். என்ன தான் நீங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் என்ன தவறு பண்ணுறாங்க, ஹியூமன் எரருங்கிறது எல்லா இடத்துலையும் உண்டு. இப்படி நம்மளை குறையாக பார்க்குறப்ப இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டே இருக்க முடியாது. தன்னுடைய இயல்பை மீறி நான் ரீசெண்டாக கூட ஒரு 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 விமனுக்கு நான் சொன்னேன். அவங்க வந்து ஒரு டாக்டரு. அவங்க வந்து கல்யாணம் 23 வருஷம் கழித்து என்ன பண்ணுறது ஹஸ்பண்டோட அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு டாக்டர், ஒரு ஃபிசிஷியன், நீங்கள் இன்னும் ஏன் டெசிஷன் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா, நான் என்னோடய 2 பொண்ணுங்களை நினச்சி பார்த்துட்டே நான் இருக்கேன். உங்கள் பொண்ணுங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு வந்து எங்கேயோ அப்ராட் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கா, இன்னொரு பொண்ணும் ஏதோ காலேஜ் படிச்சுட்ருக்கா அப்படிங்கிறாங்க. சரி, இவங்கெல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கிளம்பி போயிடுவாங்க. இப்போ நீங்கள் யாருக்காக லைஃப்பை தியாகம் பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் வந்து யூஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறீங்களா தவிர்த்து ஒரு வைஸ் விமனாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கவே இல்லை.
யூ ஹாவ் டு பி வைஸ். யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் யூஸ்ஃபுல்லாக மட்டும் மற்றவங்களுக்கு இருந்துகிட்டே இருப்பீங்க. என்றைக்கு நீங்கள் யூஸ் இல்லாமல் போகிறீங்களோ உங்களை தூக்கி போட்டுருவாங்க. அப்போ நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஸோ விமன் எல்லாத்துக்குமே ஒரு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, நீ எல்லாத்துக்கும் உபயோகமான ஒரு கருவியாகவே நீ இரு. சாக்ரிஃபைசிங் அது. கண்டிப்பா விவரமாக ஹேண்டில் பண்ணுன்னு சொல்ல தெரியல. விவரமாக ஹேண்டில் பண்ணுங்கிறது நம்ம சீரியலில் பார்க்குற மாதிரி அது ஒரு வில்லனிசமாக போயிருந்தது. இவங்களை கட் பண்ண அவங்கள கட் பண்ண அப்படி கிடையாது. நீங்களாகவே இருக்கிறப்ப அந்த குடும்பம் உங்களை அக்செப்ட் பண்ணுதா இல்லையா? சப்போஸ் அக்செப்ட் பண்ணாட்டா கூட நான் இப்படி தான், இதுதான் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன், நான் செய்கிறது சரிதான்ங்கிற ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே இருந்துட்டு அங்கேயும் அது சரி வரலைன்னா பேரண்ட்ஸ் அந்த சப்போர்ட் கொடுக்கணும். இதெல்லாம் அதாவது கல்யாணம்தான் வாழ்க்கை, இதுவே நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும்னு இல்லை. நம்ம எப்படி ஸ்கூல் டேஸ் படிக்கிறப்போ அந்த நேரத்தில் நம்மளுக்கு எஜுகேஷன் முக்கியமாக பட்டதோ, அப்புறம் ஒரு வேலை முக்கியமாக பட்டதோ, நம்ம படித்த படிப்புக்கு தான் வேலை பார்க்கணுன்ட்டு இல்லை. நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எதை தொட்டாலுமே நம்மளால சம்பாதிக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஓப்பன் மைண்டு வந்துருச்சு. இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக இது என்னோட குடும்ப கௌரவம், இந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க, யார் அந்த 4 பேர் கூட்டிகிட்டு வாங்க, அந்த 4 பேர்த்து குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நம்ம என்னென்னு கேட்போம். அந்த 4 பேர் எவ்வளோ நேரம் பேசுவாங்க, அப்படி அந்த 4 பேர் உங்களை மதிச்சா என்ன, மதிக்கலினா என்ன? அந்த 4 பேர் உங்களுடைய கண்ணீருக்கு பதில் சொல்ல போகிறாங்களா? கிடையாது. அப்போது இந்த பேரண்ட்ஸ் இந்த பெண்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா, ஓகே நான் இப்படி பண்ணிட்டா எங்கள் அம்மா அப்பாவை 4 பேர் மதிக்க மாட்டாங்க, நான் இங்கே டாலரேட் பண்ணிகிட்டே போய்க்கிறேன். அப்படி டாலரேட் பண்ணிட்டு போய் அந்த வார் ஜோனில் போய் நீங்கள் ப்ரிசனில் இருக்கிற மாதிரி இருந்து என்ன, அதாவது அந்த ஃபைட்டிங் மோடோ அதை ஹேண்ட்லிங் மோடோ யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது ஃபைட்டிங் மோடு கிடையாது, சாக்ரிஃபைசிங் மோடு. இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட எனக்கு ரீசெண்டாக நடந்த இந்த ரித்தன்யாவுடைய கேஸ், அது ரித்தன்யாங்கிறது நமக்கு தெரிஞ்சு நடந்த விஷயம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ரித்தன்யாவும் டெய்லி ஒவ்வொரு பெண்களுக்கு நடக்குது. இது பெண்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, லேடிஸும் மென்னை படுத்துகிறவங்க, அதாவது அவங்களையும் போட்டு டார்ச்சர் பண்ணுற லேடிஸும் இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்னா இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு 21 அபவ் தான் அந்த முடிவே எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் போய் ஒரு லைஃப் கோச்சாக ஒரு சில மாதங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இந்த லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ன்றது வெளிநாட்டில் எந்த ஏஜ் கேட்டகரி, அதாவது இந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா என்ன? ஏன்னா அவங்களுக்கு லவ்வுக்கு, லஸ்ட்டுக்கு, ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த 3த்துக்குமே வித்தியாசம் தெரியுதா தெரியலையாங்கிறது தான் இங்கே ஒரு கேள்விக்குறி. 16 வயதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஏஜ் ஆஃப் 16 14 இயர்ஸில் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க பேரண்ட்ஸ் கிட்டேயே. 14 இயர்ஸில் டேட் ஆர் மாம் நான் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாமா, கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை ஓப்பன் கான்வர்சேஷனாகவே நானே கண் கூட பார்த்த ஒரு விஷயம். அதாவது அரௌண்ட் 10th ஸ்டாண்டர்ட் தான் போகக்கூடிய வயசு எனக்கு தெரிஞ்சு, 14 to 15. 8th 9thலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த டீன்குள்ளே 13 14குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க இல்லையா. 14லேயே மேக்ஸிமம் அங்கே ஸ்கூல்ஸ்லேயே அது மாதிரி ஒரு சோஷியலிசம் மாதிரி வைக்கிறாங்க, பழகுங்க அப்படின்னு. இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் அந்த பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லையோ அவங்களும் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஒருவேளை நம்ம நல்ல கேரக்டர் இல்லையோ, ஒருவேளை நம்ம சரியாக இல்லையோங்கிற டிப்ரெஷனில் போகிறவங்களும் இருக்காங்க. சில பேரண்ட்ஸ்லாம் என்கிட்ட இன்னும் அவளுக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடைக்கல, கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைக்கல, கரெக்டாக தான் இருக்காங்களா என்னன்னு பார்த்து சொல்லுங்கள், வயசு என்னங்க 17. இது அவங்க எப்படின்னா இதை ஒரு ஆரோக்கியமாகவே பார்க்குறாங்க. நீங்கள் யார்கிட்டேயோ போகிறத விட, எங்கெங்கேயோ தேடி போகிறத விட, ஒருத்தங்க கிட்டேயே அதை நீங்கள் அனுபவிச்சுட்டு போயிட்டு, அதாவது நல்லது கெட்டது எல்லாமே அனுபவிச்சுட்டு போயிட்டு, இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு கவுன்சிலிங் கொடுக்க சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய டீனேஜர்ஸ்க்கு. எப்படி கவுன்சிலிங் கொடுக்க சொன்னாங்கன்னா, எனக்கு ரொம்ப இது கொஞ்சம் ஷாக்கிங்காகவே தான் எனக்கு இருந்தது. ஹவு டு பி சேஃப்னு மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. சேஃப் இன் வாட்? ஹேவிங் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி பழகணுங்கிற சேஃப்டி மெஷர்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருங்க. இது எப்படி சாத்தியம்? ஒரு குழந்தை, அது எனக்கு ஒரு குழந்தையாக தான் 16 வயசு 14 வயசுலாம் எனக்கெல்லாம் ஒரு குழந்தையாக தான் என்னால் பார்க்க முடியுது. ஆனால் அவங்க இன்னும் அட்வான்ஸ் லெவலில் போய் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா இங்கே இருக்க கல்ச்சர் அந்த மாதிரி இருக்குது, ரொம்பவும் கட்டுப்படுத்த முடியலை, பழகுறாங்க. ஓகே, இன்னும் சொல்லப்போனால் டேட்டிங்லாம் பேரண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. 16 வயசு 15 வயசு 16 வயசுக்கெலாம் நான் டேட்டிங் போட்டுமா அப்படின்னு கேட்குறப்போ பேரண்ட்ஸ் ஓகே நீ எந்த இடத்துக்கு போகிற, அந்த பேரண்ட்ஸ்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க டேட்டிங் போகிறாங்க, ஓகே த டேட்டிங் வாஸ் குட்,
நல்லா இருந்துச்சா டேட்டிங் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. நம்மலாம் இங்கே வாரி அடிச்சு கையில் கிடைக்கிறதுல எடுத்து அடி பின்னி கண்டிப்பா சாத்துன்னு சாத்திடுவோம். கண்டிப்பா. ஆனால் அங்கே அது வேற மாதிரி இருக்குது, அங்கே இருக்க கலாச்சாரம் வேற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி போச்சுன்னா அவங்களுடைய லைஃப் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிரியேஷனு ஃபேமிலி அப்படிங்கிறதுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். அதுதான் நம்ம டாலரன்ஸ்லேயே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு யாரை சூஸ் பண்ணணும்னு தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. எமோஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். யார்கிட்ட நம்ம எமோஷனலாக பாண்டடாகி கனெக்ட் ஆகுறோமோ, இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது இட்ஸ் நத்திங். அதைத்தான் இந்த சோஷியலிசம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. அதாவது நல்லதும் கெட்டதும் ரெண்டுமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. நிறைய பேர் அவங்க ஹெல்த்தை இதில் ஸ்பாயில் பண்ணிக்கிறவங்களும் நிறையா இருக்காங்க. அதனால தான் அந்த கைடன்ஸ் கரெக்டாக கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த எல்லைகள் மீறாமல் ஓகே பேசிக்கிங்க, பழகிக்கிங்க, ஒரு இடத்துல மனசு விட்டு. ஏன்னா அந்த டீனேஜ் பருவம் அப்படிங்கிறது அந்த ஜென்ரேஷன் கேப்புன்னு ஒன்று பேரண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கும் வந்துடுது. அப்போது இந்த மைண்டு இந்த டீனேஜர்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த டோப்பமைன் சுரக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த டோப்பமைன் வந்து கியூரியாசிட்டியை உண்டு பண்ணிட்டு அந்த ஹாப்பினஸ் உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். டக்குன்னு அந்த டோப்பமைன், அந்த அட்ரனல் இதெல்லாம் வந்து பேலன்ஸ் இல்லாமல் போகுது அப்படின்னாலே இந்த குழந்தைங்க வந்து படிப்பில் கோட்டை விடுறதோ, ஒரு மனநிலைமை பாதிக்கப்படுறதோ, தனிமையில் போகிறதோ, பேரண்ட்ஸ் கிட்ட பேச முடியாமல் போகிறதோ, இப்படிலாம் வரப்போ பேரண்ட்ஸ்க்கு பயம் வந்துடுது. அங்கே குழந்தைங்களோட சூசைட்ஸ் அதிகம். அதே மாதிரி டெய்லியுமே ஒரு அலாரம் மெசேஜ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 15 வயசு 16 வயசு காணோம் கிட்னாப்டுன்னு மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நான் போய் கேட்பேன், ஏன் இது கிட்னாப்டுன்னு வருது, எப்படி டெய்லி யாராவது கிட்னாப் பண்ணிகிட்டே இருப்பாங்களா அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு பேரண்ட்டு சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இல்லைன்னா இந்த சிங்கிள் பேரண்ட்டை இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டோட போயிடுவாங்க. அந்த நைட்டு வர மாட்டாங்க. பேரண்ட்ஸ் பேனிக் ஆகிட்டு இவங்களை காரணம் அந்த அலர்ட் மெசேஜ் வந்தோன்னே இவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன் அந்த போலீஸ்க்கு போனோன்னே அது அப்படியே சட்டில் ஆகிடும். அது என்ன அப்படின்னா, அது கம்யூனிகேஷன் கேப் வித் பேரண்ட்ஸ். இந்த லோன்லினஸ் என்ன பண்ணுது, இந்த சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கவங்க வந்து அந்த பேரண்ட்டும் தனிமையில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, இந்த சைல்டும் தனிமையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்போ ரிலேஷன்ஷிப் மேலே அதுக்கு ஒரு ஹோப்பே வராது, டிஸ்கஸே பண்ணவே முடியாது. கிட்டத்தட்ட அவங்களால அது ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணவே முடியல. ஏன்னா இப்போ இந்தியன் பேரண்ட்ஸ் இப்போ அங்கே போய் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு கல்ச்சுரல் ஷாக்கு. அங்கே பிறந்து வளர்ந்த குழந்தை 2 கல்ச்சரையும் ஹேண்டில் பண்ணி ஆகணும். இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஃபாரின் கல்ச்சர், இது ரெண்டுக்கும் ஒரு பிரிட்ஜாக அது இருக்கணும், ரெண்டையும் மேனேஜ் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அவங்க யார் கூட பழகுறாங்க எப்படிங்கிறதுலாம் இந்த பேரண்ட்ஸ், அதாவது சில பேரண்ட்ஸ்லாம் வந்து தெரப்பீஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க. மென்டல் தெரப்பீஸு, சைக்கலாஜிக்கலாக நிறைய பாதிக்கப்பட்டுட்டு அவங்க ஸ்பௌஸ் கிட்ட பேச முடியாமல், குழந்தைங்கள ஹேண்டில் பண்ண முடியாமல், எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இது அப்படியே ஹெல்த்தியாக கொண்டு போகிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ நான் பார்த்த ஒருத்தர் வந்து அவருடைய பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா 15 வயசு, அப்பா நான் வந்து பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டுமானோடனே அவர் அழுதுட்டார். எமோஷனாக அழுதுட்டு, என் பொண்ணு அவ்வளோ பெரிய பொண்ணு ஆயிடுச்சா, அப்போது நான் இல்லையா இனிமேல் உன்னுடைய ஃபஸ்ட் லவ்வு, அப்போது உனக்கு இன்னொருத்தங்களை பிடிச்சிருக்கா, சரி ஓகே பழகிப்பார், பேர் என்ன, ஏன் உனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்டார். அந்த பொண்ணு வந்து, அப்பா அவர் பிஹேவியரிசம்லாம் உன்ன மாதிரியே இருந்துச்சு, என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணணும், அவர் வந்து கவனிக்கிறாரு நம்ம பொண்ணு என்ன ஒரு அட்ராக்ஷனில் போய் அங்கே போய் விழுகுது, என்ன விஷயம், எங்கே நான் லேக் ஆகுறேங்கிற மாதிரி அவர் அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாரு. அப்போ அவர் எப்படி கேட்டார்னா, சரி இதெல்லாம் அப்பா உனக்கு பண்ணலையா, இல்லைப்பா, ஏதோ ஒரு விஷயம் லேக் ஆனதுனால தானே அந்த பெண் வந்து அங்கே வெளியில் போய் சர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நீ ஆஃபீஸ் கால்லே இருக்கப்பா, எனக்கு அந்த டைம் நீ எனக்கு தரல. ஸோ நீ அந்த ஆஃபீஸ் காலும் அந்த ஆஃபீஸ் ஒர்க்கும் நீ அப்பப்போ வெளியே போயிடுற, ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டின்னு போயிடுறப்ப அந்த லோன்லினஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அவன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கான். ஹீ இஸ் மேக்கிங் மீ ஹாப்பி. அந்த குழந்தை சந்தோஷமாக இருந்ததா இல்லையாங்கிறது தான் இங்கே விஷயம். ஸோ அங்கே வந்து மூட் ஸ்விங்ஸ் அதிகம், அப்செட் ஆகுறது, டிப்ரெஷன் ஆகுறதுலாம் அதிகம். இப்போ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பேச்சு துணைக்கு ஒன்று இருக்குது, அந்த என்டர்டெயின்மெண்ட்க்கு ஒன்று இருக்குன்னா அந்த குழந்தை சேஃபாக பார்க்கப்படுது. ஸோ அப்போது அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக அது ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பாக, அப்போ அவங்களுக்கு நான் கிளாஸஸ் எடுக்கிறப்போ நான் எப்படி, அந்த குழந்தைங்களுக்கும் நான் கிளாஸஸ் எடுத்தேன், டீனேஜர்ஸ்க்கும். இப்போ அவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் என்னென்னா, ஓகே ஃபைன், உங்களுடைய கல்ச்சருக்கு நீங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறீங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய க்ரோத்தை எந்த இடத்துலையும் அவங்க டச் பண்ணக்கூடாது. நீ க்ரோ ஆகிட்டே இருக்கணும்.
உன்னோடைய ஆம்பிஷன்ஸ் அங்கே போய் சொல்கிறப்போ அவன் பொறாமப்படுறதோ, அவனுக்கு பிடிச்சது தான் நீ பண்ணணும்னு சொல்கிறதோ, இவங்கள்ட்ட பேசக்கூடாது. நீ உன்னை வந்து அவன் வந்து பொசசிவ்னஸ்ல கொண்டு இல்லை, போய் அந்த அத ப்ரிசன் மாதிரி நீ அந்த ப்ரிசன்குள்ளே ஆமா. போன மாதிரி நீ ஆகிடக்கூடாது. அந்த எமோஷ்னல் கண்ட்ரோல்குள்ளே நீ போன மாதிரி ஆகக்கூடாது. நீ சந்தோஷமாக இருக்கியா? உன்னை எந்த அளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க? நீ எவ்வளோ க்ரோ ஆயிருக்க? உன்னோடைய கிராஃப் க்ரோத் பாரு. அங்கே எங்கேயுமே உனக்கு கிராஃப் க்ரோத் ஆகல. நீ எவ்வளோ டிப்ரெஷனில் போன? ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போகிறப்போ அழுகைகள் இருக்கும். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சமாதானம் ஆனீங்க? அது எந்த இடத்துல உனக்கு ஹர்ட் ஆச்சு? அவன் ரிப்பீட்டடாக அதே பண்ணுனானா? மாறுனானா? இதெல்லாம் இத்தனை தான் கேள்வி. நீங்கள் கவனிக்கணும். ம். இதெல்லாம் நீங்கள் கவனித்து ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி உன்னால் நீங்கள் எல்லா கான்வர்சேஷன்லையுமே பேரண்ட்ஸை உள்ளே வைக்கணும். என்னைக்கு அவன் வந்து அம்மாட்ட சொல்லாத, அப்பாட்ட சொல்லாத, பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் இதை நம்ம பண்ணலாம் நம்ம சொல்லிட்டான் அப்படின்னாலே ஹீ இஸ் அ ராங் கை. அதை நீ புரிஞ்சுக்கிட்டு ஓகே, ஏன் இப்போ இவன் வந்து சொல்லாதுன்னு செய்யலாம்? ஒரு த்ரில்லுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லாமல் செய்யலாம். ஆனால் எப்போவுமே அதை சொல்லாமல் போகிற மாதிரி கில்ட்டி ஆகிற மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அந்த லிபர்ட்டி அவங்க கொடுக்குறாங்கன்னா அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். யுவர் பாடி இஸ் அ டெம்பிள். அந்த கண்டிப்பா. டெம்பிளை இப்ப நீங்கள் அடுத்தது சொதப்பக்கூடாது. அதுதான் வந்து என்னுடைய கேள்வியா இருந்தது. ஏன்னா ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறது குடுக்கும் பொழுது, அந்த இடத்துல நீங்க சொன்ன அதே டீனேஜர்ஸ்ங்கும்போது நெக்ஸ்ட் தே கோ ஃபார் ஒன்லி ப்ளஷர் அப்படின்னு நினைக்கும்போது, இதுல பாய்ஸை விட கேர்ள்ஸ் தான் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. இது அஃபெக்ட் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, அவங்க வந்து கன்சீவ் ஆகி அதை பேரண்ட்ஸ்க்கே தெரியாம போய் அபார்ட் பண்ற நிலைமைக்கெல்லாம் ஆமாம். போய் அவங்க ஹெல்த் எல்லாம் ரொம்ப பெரிய இஷ்யூஸ்ல கொண்டு போய் விடுது. இதை பத்தி இது இந்தியாலே இந்த அளவுக்கு நடந்துட்டு வரும்போது வெளிநாட்டுல இன்னும் எப்படி இருக்கு? வெளிநாட்டில் வந்து கிளாஸஸ்லேயே இது வந்து ஒரு சப்ஜெக்ட் மாதிரி அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. எவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்கணும். ஆஹ் நம்ம ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்து ஓப்பன் அப் பண்ணி பேச வைக்கிறாங்க. இந்த மாதிரி இப்படி இருக்கக்கூடாது. தேர் இஸ் அ லிமிட்டேஷன். இப்படி நீங்கள் லிமிட் தாண்டுறப்போ உங்களுடைய பாடி மெட்டபாலிசம் எப்படி மாறுது. அங்கே வந்து அபார்ஷன் ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். யூ கேனாட் அபார்ட். அப்படி அபார்ட் பண்ணணும்னா நீங்கள் வேறு ஒரு ஊரில் போய் தான் அது பண்ணணும். அதுவும் வந்து கிட்டத்தட்ட இல்லீகல் அப்படின்னு கருதப்படுது அங்கே. வேறு நிறைய குழந்தைகள் வேறு வழி இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களாம் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ் போகிறாங்க. அந்த லிமிட்டேஷன்ஸில் தான் வந்து பேரண்ட்ஸு அந்த கண்ட்ரோல்குள்ளே தான் கொண்டு வாங்கன்னு சொல்கிறது. குழந்தைங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எவ்வளோ நேரம் இருக்காங்க, அந்த ஃபாலோப்பாவது இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பாடியை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணுங்கிறது அந்த பெண்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர்த்துக்கிட்டலாம் நான் பேசினப்போ பாடி கவுண்ட்ஸ் அப்படின்னு பேசுகிறாங்க. பாடி கவுண்ட். எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கும் வந்து அந்த வார்த்தை புதுசாக தான் இருந்தது. ஹவு மெனி பாடி கவுண்ட்ஸ், ஐ காட் திஸ் மச் ஆஃப் பாடி கவுண்ட்ஸ். அதாவது ட்ரிபிள் நம்பர்ஸில் சொல்கிறாங்க. மோர் தென் 100 பாடி கவுண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அது வந்து பாடி கவுண்ட்டுன்னு சொல்கிறப்போ எனக்கே ஒரு நிமிஷம் ஜர்க் ஆச்சு. பாடி கவுண்ட்டா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பொண்ணாகட்டும் பையனாகட்டும். வாட் டஸ் இட் மீன் ஆக்சுவலி பாடி கவுண்ட்? பாடி கவுண்ட்டுங்கிறது எத்தனை பேர்த்தை நீங்கள் கடந்து வந்தீங்க? இது பாய்ஸ் ஒன் கேர்ள்ஸ் நைட் ரெண்டு ஸ்டாண்ட். பேருக்கும். இட் இஸ் கால்டு ஒன் நைட் ஸ்டாண்ட். ஓ மை காட். நீங்கள் எத்தனை பேர்த்த கடந்து வந்தீங்க? இது வந்து டேஞ்சர். இது டேஞ்சர் ஜோன். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பையே சுத்தமாக மதிக்காத ஜோன் அது. ஏன்னா அவங்க பாடியையும் மைண்டையும் பிரிச்சுட்டாங்க. எமோஷ்னல் கனெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப லேட்டர் ஆன் ஸ்டேஜில் அந்த லோன்லினஸில் தான் போய் அந்த எமோஷ்னல் கனெக்டிவிட்டிக்கே அவங்க போகிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட சில பேர்த்துக்கு அங்கே எப்படி இருக்குன்னா போட்டி மாதிரி ஆகுது. நீ இவ்வளோ பாடி கவுண்டா, நீ இவ்வளோ தான் வச்சுருந்தியா, அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து ஆரோக்கியம் இல்லாத ஒரு செயல். இதெல்லாம் தான் நம்ம கவனிக்கணும். அங்கே வந்து ஆல்கஹால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா பேரண்ட்ஸே ஆல்கஹால்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ஆல்கஹால் ரொம்ப ரொம்ப ஈஸி கன்சம்ஷனாக இருக்குது அங்கே. நான் வந்து வீக்கெண்ட் பப்புக்கு அந்த டவுன் டவுன்லாம் சுற்றி பார்க்குறப்போ எல்லாமே டீனேஜ் பசங்க. என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அவங்க ஏஜ் என்ன, நீங்கள் தான் சொல்லுவீங்களே அவங்க ஏஜ் என்னன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இன்னும் ஒரு 24 வயசு 25 வயசு இருக்குமா? நோ, ஷீ இஸ் ஜஸ்ட் 15 years old, ஜஸ்ட் 16 years old. ஸோ பாடி க்ரோத் அந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு. மேசிவ் க்ரோத்தாக இருக்குது. அவங்க இன்டேக் பண்ணுற ஃபுட்டு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் பார்க்குறப்போ இதெல்லாம் கொஞ்சம் பயந்துக்கக்கூடிய விஷயங்கள் தான். இவங்கள்லாம் ஏன் இப்படி வராங்க அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியல. இவங்க எல்லாமே ஒரு பார்ட்டி லைஃப்குள்ளே, ஆர்டிஃபிஷியல் லைஃப்குள்ளே போயிட்டு, இது எல்லா ஏஜ் கேட்டகரியிலுமே நான் பார்க்குறேன். ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக அப்படி போயிட்டுருக்கு. எமோஷ்னல் பாண்டிங், எமோஷ்னல் கனெக்ட் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கவே முடியல. அவங்களெல்லாம் தான் வந்து இந்த பூமர் ஆன்டிஸ், பூமர் அங்கிள் மாதிரி பார்க்குறாங்க. இவங்களுக்கு இது ஒரு விஷயமாகவே தெரியல. இது வந்து
மதில் மேல் பூனை மாதிரி தான். கரெக்டாக போயிட்டா ஓகே, இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகி போயிடும். அவங்க வந்து பாய் சொல்லிட்டு போனாலும் அடுத்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ரிலேஷன்ஷிப் தான், இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்காம அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறது. இல்லை இதுலேயே போய் ஸ்பாயில் ஆகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு கல்ச்சுரல் ஷாக்கு தான். இந்த கல்ச்சுரல் ஷாக் இங்கேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்தியாலேயும் நான் நிறைய பார்க்குறேன். நிறைய இடங்கள்ல சிட்டிஸை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமா ஒரு வில்லேஜஸ்ல கூட வந்து சேர்ந்து ஏன்னா டார்க் வெப்னு ஒன்று இருக்குது. இந்த டார்க் வெப்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே இது ஒரு பெரிய உலகம். டார்க் வெப் நானே ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து சில ஸ்கூல்ஸுக்கெலாம் கிளாஸ் எடுக்க போகிறப்பெல்லாம், நான் வந்து கெஸ்ட் ஸ்பீக்கராக போகிறப்பெல்லாம் அவங்களுடைய மனநிலைமைகள்லாம் பேசுகிறப்போ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்மளுக்கு தெரியாத வெப்சைட்ஸு, நமக்கு தெரியாத ஆப்பு, அது மாதிரி நிறையா இருக்குது. இதுக்குள்ளே ஒரு டார்க் வெப் இருக்குது. முகம் தெரியாத யார்கிட்டையோ வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த சோஷியல் மீடியாவில் இந்த பொதுத்தளங்கள்லாம் வந்து அதில் ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க. அந்த லிங்க்குள்ளே போய் அவங்க அப்படியே பேசிட்டு ஒரு கம்யூனிகேஷன். இது எல்லாம் என்னென்னா, இது மைண்ட் வந்து இந்த சோஷியல் மீடியா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே மைண்ட் ஈட் பண்ணிகிட்டே இருக்குது. இவங்க வந்து வர்ச்சுவலாக ஸ்பாயில் ஆகிட்டுருக்காங்க. ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகாமல் வர்ச்சுவல் ஸ்பாயிலிங்னே நிறைய போயிட்டுருக்குது. இதுலேயும் சில மன அழுத்தங்கள் இங்கே போயிட்டே இருக்குது. என்னென்னா, யாருக்குமே போர் அடிக்கிறது பிடிக்கல. நான் அதாவது போர் அடிக்கிற காலங்கள் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு 2003 முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2004 2005 முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் எந்த குழந்தைக்குமே வந்து போர் அடிக்கிறதுனாலே என்னன்னு தெரிய மாட்டேங்குது. போர் அடிக்கிறதுனாலே ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் நினச்சிக்கிறாங்க. சோஷியல் மீடியா, கம்ப்யூட்டர், கிரியேட்டிவ் மைண்ட் வேலையே பார்க்குறது இல்லை. அந்த போர் அடிக்கிறதுங்கிறது என்னென்னா, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். நான் எவ்வளோ டாலரேட் பண்ணி இருக்கிறேங்கிறது தான். என்னால் அந்த தனிமையை தாங்கிக்க முடியாமல் தான் இன்னொரு ஆளை தேடுறேன். அது நல்லவங்களோ கெட்டவங்களோ, அவன் நம்ம பேசுகிற லிசன் பண்ணுறானோ இல்லையோ, நான் ஒரு சாக்ரிஃபைஸராவது போயிடுறேன். அவங்களுக்கு நான் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அங்கே தான் போய் நெகட்டிவாக போய் சிக்கிறது. அதனால் இந்த சோஷியலிசம் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஆரோக்கியமாக டிஸ்கஷன் பார்ட்டில் பேரண்ட்ஸும் உள்ளே இருந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக. எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அதுதான் நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறது. எல்லா பேரண்ட்ஸுக்குமே நான் அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன். அதாவது போகாதன்னு தடுக்க முடியாது. உங்களுடைய கல்ச்சருக்கு போகாத, நீ வீட்டுக்குள்ளே இருன்னு பூட்டி வைக்க முடியாது. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் தான் செய்ய போகிறாங்க. எப்படி இருந்தாலும் செய்ய தான் போகிறாங்க. அதுக்கு உங்களோட இன்வால்வ்மெண்ட் காட்டி, அந்த கயிறு உங்கள் கையில் இருக்கணும். எவ்வளோ தூரம் போதும், கொஞ்சம் தாண்டி போச்சுன்னா பட்டுன்னு பிடிச்சி இழுக்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும். ஆனால் நீங்கள் இழுக்கிறது அவங்களுக்கு வலிக்காமல் இருக்கணும். உங்கள்கிட்ட புல் பேக் பண்ணுற மாதிரி அந்த எமோஷ்னல் பாண்டிங் எல்லா இடத்துலையுமே, அந்த அஸ்திவாரமே அந்த எமோஷ்னல் பாண்டிங் தான். பேரண்ட்ஸ் கிட்டையா, பழகிறவங்க கிட்டையா, யாருக்கு ப்ரிஃபரன்ஸ். இப்போ ஒரு அப்பாவை நான் சொன்னேன் இல்லையா, அவர் அந்த மாதிரி தான் ஒரு ரோப் போட்டு வச்சுருக்கிறாரு. அந்த பொண்ணு எப்படி சொல்லுதுன்னா, அப்பா நான் உங்களுக்கு தெரியாமல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன்ப்பா, உங்கள்கிட்ட நான் கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன். லவ் இன்னும் ஷவர் பண்ணுறாரு அவர். அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நீங்கள் இப்போ வேணாம்னு சொன்னால் கூட நான் வில் ஸ்டாப். அப்பா நான் இப்போ அவன்கிட்ட தான் நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், அவன் இதெல்லாம் சொன்னான், அப்படியான்னு கேட்டுக்கிட்டு அந்த பையனோட பேரண்ட்ஸ்கிட்டையும் அந்த கம்யூனிகேஷன் வைக்கிறாரு. அவங்க பேசிகிட்ருக்காங்க, அப்போ உங்கள் பையன் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான் போல், என்னன்னு பாருங்கள். ஏன்னா அவன் அப்செட்டாக இருக்கிறது இந்த பொண்ணு மேலே திணிச்சு இவளோட படிப்பு இங்கே ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. அப்போ இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உன் க்ரோத் எங்கேயும் மட்டுப்பற்றக்கூடாது. உன் க்ரோத் ஒருத்தன் ஸ்டாப் பண்ணுறான் அப்படின்னா ஹீ இஸ் நாட் யுவர் பர்சன் அப்படிங்கிறது தெரிஞ்சது தான் டாக்ஸிக். இதெல்லாம் தெரியாமல் தான் இந்த திருமண பந்தத்துக்குள்ளே போயிட்டு இவ்வளோ செலவு பண்ணி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே, திரும்பவும் இந்த செலவு நம்மளுக்கு பண்ணுவாங்களா, திருப்பி நம்ம கடனில் நம்ம சிக்க வைக்க போகிறோமா, நம்ம கஷ்டத்தை கொடுத்துட்டோமா, இது எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியல, இதுதான் வாழ்க்கை போல், அவ்வளோதான் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ ஆஸ் அ லைஃப் கோச் உங்களுடைய ஒரு அட்வைஸ், ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் அப்படின்னா பேரண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து லிவிங்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா, கல்யாணத்துக்கு மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேனாங்கிறது இது விஷயம் கிடையாது. நான் வந்து சிச்சுவேஷன்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். லிவினோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, மேரேஜ் லைஃபோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, ரெண்டுமே டாக்ஸிக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் முடிவு பண்ணுறது. யாரும் வந்து இது சொசைட்டல் நார்ம்ஸ், இதை வச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மதிப்பிடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது பர்சனலுங்கிறப்போ உங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ், உங்களுடைய பாடி, உங்களுடைய மனசை நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க, உங்களுடைய சரௌண்டிங்ஸ், உங்களுடைய ஃபேமிலி எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க அப்படின்னு ஒன்று உண்டு. இப்போ பேரண்ட்ஸை பழி வாங்குறேன், இல்லை பேரண்ட்ஸை காப்பாற்றுறேன், பேரண்ட்ஸுக்காக இவங்களுக்காக அவங்களுக்காக அப்படின்னா ஃபைன். அதாவது அது எல்லாமே ஒரு ஆரோக்கியமாக இருந்துட்டால் பரவாயில்ல. எங்களுடைய குடும்ப வழக்கப்படி நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னா நல்லபடியாக இருங்க. ஆனால் அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்துடாதீங்க. ஃபேமிலியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஒருத்தங்களை பிடிக்குது அப்படின்னா அது ராங் சாய்ஸாக கூட இருக்கலாம். அந்த ராங் சாய்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கே அது புரிஞ்சாலுமே டைரெக்டாக போய் நீங்கள் போய் நீ பண்ணினது தப்புன்னு சொன்னால் எந்த ஒரு ஹியூமன் பீயிங் மைண்டாலையும் ஆமாம் அது தப்புன்னு அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா அவங்க இன்னும் அந்த நெகட்டிவ் சைடை பார்க்கல, அவங்களுக்கு அந்த அனுபவமும் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஓ பழகுறியாப்பா, உன்னை நான் நம்புகிறேன், உன்னுடைய சாய்ஸையும் நான் நம்புகிறேன், எதுவாக இருந்தாலும் உன் பக்கம் நான் இருக்கேன், நீ என்ன சொன்னாலும் லிசன் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், நான் அப்போவே சொன்னேன்ல, நான் இப்படி தானு சொன்னேன்ல, நீ அனுபவி அப்படிங்கிறத விட நீங்கள் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டு போயிடலாம். சரி எப்படி இருந்தாலும் பார்த்துக்கோ. அந்த ஒரு கான்வர்சேஷன் மோட்லேயே நீங்கள் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பையனோ பொண்ணோ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்காங்க, எப்போ சொன்னால் கேட்பாங்க, என்ன மாதிரியான ஒரு ஸ்பேஸை நம்ம அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு எமோஷ்னலி கனெக்டடாக இருக்கீங்க, பொசசிவ் வேறு, எமோஷ்னலி கனெக்டடாக இருக்கிறதுங்கிறது வேறு. இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அந்த ஒரு லேர்னிங்லேயே நீங்கள் டெய்லி உட்காந்து டின்னர் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் 1 or 2 minutes குவாலிட்டி டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுனீங்க, அந்த குவாலிட்டி டைம், ஏன்னா அந்த ஒரு நொடி தான் நம்மளை எல்லாமே முடிவெடுக்க வைக்கிற ஒரு விஷயம். நம்ம அந்த நேரத்தில் யார் நம்மள்ட்ட லிசன் பண்ணுறாங்கன்னு அந்த மனசு தேடும். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணும் அந்த மனசு. அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு கால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்லு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே சொல்லு என்ன விஷயம், ஏதோ எனிதிங் இம்பார்ட்டண்ட், எனிதிங் ஃபார் யூ, ஆனால் நான் இந்த வேலையாக இருக்கேன், இஸ் தட் ஓகே, நான் உன்ட்ட அப்புறம் பேசட்டுமா, இல்லை ஏதாவது முக்கியம்னா இப்போயே சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னே நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் நான் அப்புறம் பேசட்டுமா அப்படின்னு வச்சுட்டா திருப்பி அந்த மனசு இன்னொன்று போய் தேடும். அதனால் ப்ரையாரிட்டி கொடுங்க அந்த டைமுக்கு, குவாலிட்டி டைம். ஈவன் 5 seconds 10 seconds மீன்ஸ் அ லாட். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், எல்லாருமே அப்கிரேட் ஆவாங்க, டவுன்கிரேட் ஆவாங்க. இது அண்டர்ஸ்டாண்டிங் தான். சப்போஸ் நீங்கள் அப்செட்டாக இருந்தீங்க, ஒர்க்கில் பிஸியாக இருந்தீங்க, அவங்க கால் பண்ணிட்டாங்க இல்லை கூப்பிட்டு பேசிட்டாங்க, நீங்கள் திட்டிடுறீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன், இப்போ என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சட்டிலாக பேசணும். ஏன்னா புரிஞ்சிக்க மாட்டியா, என்ன கற்றுமா, டீனேஜர்ஸால் புரிஞ்சிக்க முடியாது, பேரண்ட்ஸை தான் டீனேஜர்ஸை புரிஞ்சுக்கணும். இது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா டீனேஜர்ஸ்க்கு ரிவர்ஸ் மைண்டு, ரிவர்ஸ் திங்கிங் தான் அவங்களுக்கு ஜாஸ்தி. குழந்தைக்கு எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்ம கூப்பிட்டா சொன்னால் ரெஸ்பாண்ட் பண்ணாதோ, டீனேஜர்ஸ்க்கும் உல்ட்டாவாக தான் ஆகும். அது புரியிருக்கு அவங்களுக்கு 19 வயசு 21 வயசு ஆகணும் சில விஷயங்கள் புரியிருக்கு. அது வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து பேஷன்ஸ் லெவலில் இருக்கணும், டாலரன்ஸ் லெவலில் கிடையாது. ஸோ ஆஸ் அ லைஃப் கோச் இன்றைக்கி நிறைய விஷயம் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது பேரண்ட்ஸ்க்கும் சரி, டீனேஜர்ஸ்க்கும் சரி, இல்லை யங்ஸ்டர்ஸ் கிட்ஸ்க்கும் சரி, கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. நன்றி.